அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். கூட்டணிக்கு வராத கட்சியினரை எடப்பாடி பழனிசாமி அவதூறு பேசி வருவதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். இல்ல, அவர் வேற வழி இல்லைன்னு தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. ரெண்டு செய்தி என்னன்னா, யாரும் அவரோடு கூட்டணி வைக்க தயாரா இல்லை. இன்னொன்று, மிரட்டி பாஜக அவர்களை கூட்டணியில் வைத்திருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அவரும் எல்லோரையும் அழைப்பு விடுக்கிறார். அழைப்பு விடுக்கலை என்றால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று அவதூறு பேசுகிறார். கம்யூனிஸ்டுகளை, விடுதலை சிறுத்தைகளை அழைத்தவர் இப்பொழுது இவர்களெல்லாம் அங்கே அவருடைய வார்த்தை, எனக்கு வார்த்தை கூட வரல அது சொல்றதுக்கு. அது மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அப்படி ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் கட்சி தலைவர்களையோ பேசுவதற்கு ஒரு நாகரிகமான தலைவர்கள் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை கூட என்னால சொல்ல முடியல, தவிர்ப்பார்கள். இதையெல்லாம் அவர் தவிர்க்கணும். எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு. அழைப்பு கொடுக்குறீங்க, அழைப்பு நிராகரிக்கப்படுகிறதா விட்டுடணும். அவருக்கு மேல போயிட்டு புழுதி வாரி இருக்கிறது, சகடி வாரி இருக்கிறது, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து தவிர்க்கணும்.